ஈஸ்வரி வெளியே வந்ததும் வேலைக்காரியா மாறின பாக்கியா திருந்தாத ராதிகாவை அடக்க நினைக்கிற கோபி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகாவோட பொண்ணு மயூ சொன்ன வாக்குமூலம் படி ஈஸ்வரி மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா கோர்ட்டில் வந்துட்டு தீர்ப்பு கிடச்சிருச்சு. இதனால் பாக்கியாவோட குடும்பம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் ஈஸ்வரியை அரவணைச்சு மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் ராதிகா எந்தவித குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் தன்னுடைய மகளை கூட்டிக்கிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே பாக்கியா மயுவோட பேசுறதுக்கு போறாங்க. ஆனா ராதிகா பேச அனுமதி கொடுக்காம, என்னோட அனுமதி இல்லாம என்னோட பொண்ணை இப்படி கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்க, அவ ஒரு சின்ன பொண்ணு அப்படிங்கிறதையும் மறந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் இப்படி உங்களால பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி பாக்கியாவை திட்டிட்டு தன்னுடைய மகள் மயுவை கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அம்மா கிட்டேயுமே சண்டை போட்டு கோபத்தில் கிளம்புறாங்க. ஆனால் ராதிகாவை பார்த்தா எந்தவித குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் இன்னமும் திருந்தாமல் பாக்கியா குடும்பத்தோட ஒட்டுமொத்த கோவத்தோடு இருக்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க போகிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஈஸ்வரியோட எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது கோபி பக்கத்தில் போய் பேச முடியாமல் தவிக்கிறாரு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர ஈஸ்வரியை அமிர்தா அண்ட் ஜெனி ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. உள்ளே வந்த ஈஸ்வரி எல்லார்கிட்டையுமே அனுசரணையாக பேசுகிறாங்க. ஆனாலும் இந்த அவமானங்களை கண்டு தனியாக அழுது புலம்புறாங்க. அதுக்கப்புறமா வழக்கம் போலவே பாக்கியா மாமியாருக்கு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. அத்தோட மாமியாருக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையுமே செஞ்சு அந்த வீட்டோட சம்பளம் இல்லாத வேலைக்காரி போல எல்லா பணிவிடைகளையுமே செய்கிறாங்க. இப்படியே தன்னோட காலத்தை ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா நினைக்கிறாங்க போல. ஆனால் ஈஸ்வரி என் தாத்தா அடுத்த கட்டமாக பாக்கியாவுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா முயற்சி எடுக்கிற வகையில் பேசிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ராதிகாவோட வீட்டுக்கு போன கோபி ராதிகா கிட்ட சண்டை போடுறாரு. ஆனாலும் திருந்தாத ராதிகா தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கோபி கிட்ட சண்டை போடுறாங்க. ஆக மொத்தத்தில் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை போல தான் ராதிகாவை நம்பி ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே இழந்து இப்போ நிர்கதியா கோபி நிற்கிறாரு. ஆனால் கோபிக்கு மயு மேலே இருக்கிற பாசம் மட்டும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஸோ அதனால் மயுவே தன்னுடைய மகளாக நினைக்கிற கோபி மயுவுக்காக ராதிகாவோட சேர்ந்து வாழ்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனிவே இனி அப்கமிங் எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறமா கோபி ஈஸ்வரி அண்டு பாக்கியாவோட குடும்பத்தை எப்படி அணுக போகிறாரு. பிகாஸ் இந்த பிரச்சனையில் கோபியை முழுசாகவே அவங்க குடும்பத்தினர் வெறுத்துட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதே போல் ஈஸ்வரி பேசாமல் பாக்கியாவோட வீட்டில் இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கிறாரு. தேவையில்லாமல் தன்னுடைய அம்மாவை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ அசிங்கப்படுத்தணுமோ மனசு கஷ்டப்படணுமோ பட வைக்கணுமோ ஸோ அந்த அளவுக்கு பண்ணி கோர்ட்டு கேஸு ஜெயிலு வரைக்குமே கூட்டிகிட்டு போய் விட்டுட்டாரு. ஸோ அதனால் இனி ஈஸ்வரியோட விஷயத்தில் கோபியை ஈஸ்வரி அண்ட் அந்த வீட்டில் இருக்கிற யாருமே மன்னிக்க தயாராகவே இருக்க மாட்டாங்க. அதே போல் ராதிகாவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் திமிராக தான் நடந்துக்கிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக கோபி அண்ட் ராதிகாவினுடைய பிரிவு நிரந்தரமாக இருக்குமா இல்லை மயுவுக்காக ராதிகாவோட கோபி சேர்ந்து வாழ போகிறாரா அப்படிங்கிறதையும் நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கிடையில் பாக்கியாவுக்கு எதனா நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பழனிசாமி அண்ட் ராதிகாவினுடைய திருமண ஏற்பாடுகள் குறித்து வீட்டில் பேசுவாங்களா அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அப்கமிங் எபிசோட்ஸினுடைய ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.